இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மாங்கல்ய பலம் பெருக சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபடுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம் ஆகும். திங்கட்கிழமைதான் சோமவாரம் என்று அழைப்பார்கள். சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும். கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தான். சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவ கிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினார். அப்போது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டான். அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும். சோமவார நல்நாளில் சிவ பார்வதியை விரதமிருந்து தரிசித்தால் மாங்கல்ய வரம் கிடைக்கும், மாங்கல்ய பலம் பெருகும், கணவனின் ஆயுள் நீடிக்கும், நல்ல கணவனை அமைய பெறலாம், பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள். சோமவார நாளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்தால் சீரும் சிறப்புமாக வாழலாம். கலஸ்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சோமவார விரதத்தை முதலில் தொடங்க உகந்த நாள். சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கள் கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபடுவோம். சகல சௌபாக்கியத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.